அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 1, புத்தகம் 4. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 13. சீட்டு ஆட்டத்தில் நிக்கலஸின் பெருந்தோல்வி. அதற்கு பின்னால் 2 நாட்களாக டோலக்காவை தமது வீட்டிலோ அல்லது அவருடைய வீட்டிலோ ரஸ்டோ பார்க்கவில்லை. 3வது நாளன்று டோலக்காவிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. உமது வீட்டிற்கு மறுபடியும் நான் வர உத்தேசிக்கவில்லை. காரணம் உமக்கே தெரியும். என்னுடைய பட்டாளத்தில் நான் போய் சேர போகிறபடியால் இன்றிரவு எனது நண்பர்களுக்கு ஒரு வழியனுப்பு இராச்சாப்பாட்டு விருந்து அளிக்கப் போகிறேன். இங்கிலீஷ் ஹோட்டலுக்கு வாரும். சுமார் 10 மணிக்கு நாடக கொட்டகையிலிருந்து நேராக இங்கிலீஷ் ஹோட்டலுக்கு ரஸ்டோ சென்றார். அந்த நாடகத்திற்கு டெனிசோவுடனும் தமது குடும்பத்துடனும் அவர் சென்றிருந்தார். அன்று இரவு விருந்திற்காக டோலக்கோ அமர்த்தி இருந்த அந்த ஹோட்டலிலேயே சிறந்த அறைக்கு அவரை கூட்டி போனார்கள். அங்கே ஒரு வட்ட மேஜையை சுற்றி சுமார் 20 பேர் கூடியிருந்தார்கள். டோலக்காவ் மட்டும் தமது 2 பக்கங்களுக்கும் 2 மெழுகுவர்த்திகளை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அந்த மேஜையில் தங்க நாணயங்களும் நோட்டுகளும் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். பணத்தை பார்த்து கொள்ளும் வேலையை டோலக்காவ் செய்து வந்தார். தம்மை திருமணம் செய்து கொள்ளும்படி சோனியாவை அவர் கேட்டு அவள் மறுத்த பின்பு ரஸ்டோ அவரை பார்க்கவில்லை. தாங்கள் இருவரும் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தவுடனேயே அவருக்கு தர்மசங்கடமாய் தோன்றியது. ரஸ்டோ உள்ளே நுழைந்ததும் டோலக்காவின் தெளிவான கடுமையான பார்வை ரஸ்டோவை தாக்கியது. அவரை வெகு நேரமாக எதிர்பார்த்து கொண்டிருந்ததைப் போல தோன்றியது. நாம் சந்தித்து வெகு காலம் ஆயிற்று என்று டோலக்காவ் சொன்னார். நீர் வந்ததற்காக நன்றிகள். முதலில் இந்த விவகாரத்தை முடித்துக் கொள்கிறேன். பின்னால் இலூஷ்கா தனது பாட்டு கோஷ்டியுடன் வருவான். 1-2 தடவை நான் உமது வீட்டிற்கு வந்திருக்கிறேன் என்று ரஸ்டோ சொன்னார். அவருடைய முகம் சிவந்தது. டோலக்காவ் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. நீர் விளையாடலாமே என்று அவர் கேட்டார். டோலக்காவிடம் தாம் ஒரு தடவை பேசிக்கொண்டிருந்த அந்த விசித்திரமான உரையாடல் அச்சமயம் ரஸ்டோவுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. சீட்டு விளையாட்டுகளில் முட்டாள்கள் மட்டுமே அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொண்டிருப்பார்கள் என்று அவர் சொன்னார். அல்லது என்னுடன் சீட்டு விளையாடுவதற்கு நீர் பயப்படுகிறீரா என்று ரஸ்டோவின் சிந்தனையை யூகிப்பது போல டோலக்காவ் கேட்டார். கிளப் டின்னர் சமயத்திலும் வேறு சமயங்களிலும் அவர் காட்டிய மனோபாவத்தை அந்த புன்சிரிப்பிற்கு பின்பாக ரஸ்டோ கண்டார். அவருக்கு எப்பொழுதாவது நித்திய வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு அதிலிருந்து தப்பித்து கொள்ள விரும்பினால் ஒரு விசித்திரமான கொடுமையான வழியின் மூலமாகவே அவர் செய்து கொள்ளுவது வழக்கம். அந்த குணத்தை ரஸ்டோ இப்பொழுது கண்டார். இதை கண்டதும் ரஸ்டோவுக்கு மன ஆயாசம் ஏற்பட்டது. டோலக்கோவின் வார்த்தைகளுக்கு பதிலாக தமாஷாக எதையாவது சொல்ல அவர் முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவர் வேறு எதையாவது நினைப்பதற்குள்ளாக அவருடைய முகத்தை நேராக டோலக்காவ் பார்த்து அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் கேட்கும்படி மெதுவாகவும் துணிவோடும் கூறினார். சீட்டு விளையாட்டு பற்றி நாம் ஒரு தடவை பேசியது உமக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? முட்டாள் மட்டுமே அதிர்ஷ்டத்தை நம்பியிருப்பான் என்றும் நிச்சயமாக தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் சொன்னேன். இப்பொழுது அதை முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறேன். அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யப் போகிறீரா அல்லது நிச்சயத்தை முயற்சி செய்யப் போகிறீரா என்று ரஸ்டோ தம்மையே கேட்டுக்கொண்டார். நல்லது, நீர் விளையாடாமல் இருப்பது நல்லது என்று டோலக்காவ் சொல்லிவிட்டு ஒரு புதிய சீட்டுக்கட்டை எடுத்து முன்னால் போட்டு, நல்லது, நாம் ஆரம்பிக்கலாம் கணவான்களே என்றார். பணத்தை முன்னால் நகர்த்தி வைத்து ஆடுவதற்கு தயாரானார். அவர் பக்கத்தில் ரஸ்டோ அமர்ந்தார். முதலில் அவர் விளையாட்டில் கலந்து கொள்ளவில்லை. டோலக்காவ் அவரை அடிக்கடி நோட்டமிட்டு கொண்டிருந்தார். நீர் ஏன் விளையாடக்கூடாது என்று கேட்டார். தாம் கொஞ்சம் பணயம் வைத்து சீட்டு விளையாடுவதற்கு தயாராயிருப்பதை போன்ற ஒரு உணர்ச்சி நிக்கலஸுக்கு ஏற்பட்டது. என்னிடம் பணம் இல்லை என்றார் அவர். உம்மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. 5 ரூபிள்களை முதலில் ரஸ்டோ வைத்து தோற்றார். மீண்டும் வைத்து விளையாடினார். மீண்டும் தோற்றார். 10 தடவை அம்மாதிரியாக டோலக்காவிடம் ரஸ்டோ தோற்றார். கணவான்களே, உங்கள் பணத்தை சீட்டுகள் மீது வையுங்கள், அல்லது கணக்கு பார்ப்பதற்கு எனக்கு கஷ்டமாயிருக்கும் என்றார். விளையாடி கொண்டிருந்தவர்களில் ஒருவர் தம்மை அவர் நம்புவார் என்று எதிர்பார்ப்பதாக சொன்னார்.
ஆம், நீர் சொல்லுவது சரி. ஆனால் எனக்கு கணக்கில் குழம்பிவிடும். ஆகவே நீங்கள் பந்தயம் வைக்க விரும்பும் பணத்தை சீட்டின் மீது வைப்பீர்களாக என்று டோலோகாவ் சொன்னார். பின்னால் ரஸ்டோவை திரும்பி பார்த்து, நீரொன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நமது கணக்கை பின்னால் தீர்த்து கொள்வோம் என்றார். சீட்டு விளையாட்டு ஆரம்பமாயிற்று. ஒரு பரிசாரகன் எல்லாருக்கும் அடிக்கடி ஷாம்பைன் என்ற மதுவை கொடுத்து வந்தான். ரஸ்டோவின் ஆட்டங்கள் எல்லாம் தோல்வியுற்றன. அவருக்கு இப்பொழுது 800 ரூபிள்கள் போய்விட்டன. ஒரு சீட்டின் மீது 800 ரூபிள்கள் என்று அவர் எழுதினார். ஆனால் அந்த பரிசாரகன் தமது கோப்பையில் ஷாம்பெயினை விட்டு கொண்டிருந்த போது அவருடைய மனம் மாறியது. மீண்டும் 20 ரூபிள்கள் பந்தயம் கட்டி விளையாட ஆரம்பித்தார். விட்டுவிடும், நீர் எல்லாவற்றையும் சீக்கிரமாக ஜெயிக்கப் போகிறீர். நான் எல்லாரிடமும் தோற்கிறேன், ஆனால் உம்மிடம் மட்டும் ஜெயிக்கிறேன். என்ன, உமக்கு விளையாடுவதற்கு பயமாயிருக்கிறதா என்று ரஸ்டோவை பார்க்காமலேயே அவர் பேசினார். ரஸ்டோ இணங்கினார். அந்த 800 ரூபிள்களை அப்படியே விட்டுவிட்டு ஹார்ட் இன் 7 என்ற ஒரு முனை கிழிந்த சீட்டை தரையிலிருந்து பொறுக்கி எடுத்து மேஜை மீது வைத்தார். அந்த ஏழை அவர் பின்னால் நன்றாக ஞாபகத்தில் வைத்திருந்தார். அந்த ஹார்ட் இன் 7 சீட்டின் மீதுதான் ஓர் உடைந்த சாக்கு கட்டியால் 800 ரூபிள்கள் என்று தெளிவான இலக்கங்களில் எழுதினார். பின்னால் தமது கோப்பையில் இருந்த வெதுவெதுப்பான ஷாம்பைனை காலி செய்துவிட்டு டோலோகாவ் கூறிய வார்த்தைகளை கண்டு நகைத்தார். தம்முடைய உள்ளம் அமுங்கி நிற்க அந்த 7வது சீட்டு வருவதற்கு டோலோகாவின் கைகளை பார்த்து கொண்டே இருந்தார். ரஸ்டோ தோற்பதோ அல்லது ஜெயிப்பதோ அந்த ஹார்ட் இன் 7 தான் இருக்கிறது. முந்திய ஞாயிற்றுக்கிழமை அன்று வயோதிக கோமகன் தமது குமாரருக்கு 2000 ரூபிள்களை கொடுத்தார். பண கஷ்டத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எப்பொழுதுமே பிடிப்பதில்லை. இருந்தாலும் மே மாதம் வரையில் இதற்கு மேலாக தம்மால் எதுவும் கொடுக்க முடியாதென்று நிக்கலஸிடம் அவர் கூறினார். இந்த தடவை மிகுந்த சிக்கனமாய் இருக்கும்படி அவர் சொன்னார். அவருக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு அதிகமாகவே கிடைத்துவிட்டதென்றும் மே மாதம் வரையில் தாம் எதையும் இனி கேட்கப் போவதில்லை என்றும் நிக்கலஸ் தமது தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்தார். இப்பொழுது அந்த பணத்தில் 1200 ரூபிள்கள் தான் மீதம் இருக்கின்றன. ஆகவே இந்த ஹார்ட் இன் 7 அவருக்கு கிடைக்காவிட்டால் 1600 ரூபிள்கள் அவருக்கு நஷ்டமாவதோடு தமது தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியையும் மீற வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆகவே சோர்ந்த உள்ளத்தோடு டோலோகாவின் கைகளை பார்த்து கொண்டு அவர் நினைத்தார், இப்பொழுது இந்த சீட்டு எனக்கு சீக்கிரம் வருமாக. நான் உடனே எனது தொப்பியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வேகமாக திரும்பி டெனிசோவுடனும் நட்டாஷாவுடனும் சோனியாவுடனும் இரா சாப்பாடு சாப்பிடுவேன். இனி இந்த சீட்டை நான் கையாலும் தொடமாட்டேன். அந்த வினாடியில் அவருடைய வீட்டு வாழ்க்கை, பெட்டியாவுடன் அவர் செய்யும் தமாஷ், சோனியாவுடன் பேசும் பேச்சுகள், நட்டாஷாவுடன் நடத்திய உரையாடல்கள், தந்தையுடன் செய்து வந்த உரையாடல்கள், தமது வீட்டிலுள்ள மிக சொகுசான படுக்கை, இவையெல்லாம் மிக தெளிவாக மிக மகிழ்ச்சியாக அவருக்கு முன்னால் தோன்றின. இவையெல்லாம் தம்மால் அறிந்து கொள்ள முடியாமல் இழந்துவிட்ட பேரானந்தங்கள் ஆகிவிட்டனவோ என்று தோன்றின. இந்த பேரானந்தங்களை புதிதாய் அவர் அனுபவித்த, புதிதாய் பிரகாசமடைந்த இவற்றையெல்லாம் வெறும் ஹார்ட் இன் 7 சீட்டின் அதிர்ஷ்டத்தை நம்பி இழந்து அவரை இனந்தெரியாத அளவிட முடியாத துக்கங்கள் நிறைந்த பாதாளத்தில் கொண்டு தள்ளும் என்பதை அவரால் யூகிக்க முடியவில்லை. அம்மாதிரி நேரிடாதென்று அவர் நினைத்தார். என்றாலும் டோலோகாவின் கையசைப்புகளை சோர்ந்த உள்ளத்தோடு அவர் கவனித்து கொண்டிருந்தார். கைச்சட்டையின் வழியாக தெரிந்து கொண்டிருந்த அவருடைய அகலமான சிவந்த கைகள் சீட்டுக்கட்டை கீழே வைத்துவிட்டு அவரிடம் கொடுக்கப்பட்ட ஒரு சுங்கானையும் ஒரு கோப்பையையும் வாங்கி கொண்டன. ஆகவே நீர் என்னுடன் விளையாடுவதற்கு பயப்படவில்லை அல்லவா என்று மீண்டும் டோலோகாவ் கேட்டார். கேட்டுவிட்டு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லப் போகிறவரைப் போல சீட்டுகளை கீழே வைத்து நாற்காலியின் பின்னால் சாய்ந்து உட்கார்ந்து புன்சிரிப்போடு நிதானமாய் துணிகரமாய் சொன்னார், ஆம் கனவான்களே, சீட்டு விளையாட்டுகளில் நான் கள்ளச்சீட்டு விளையாடுகிறவன் என்று மாஸ்கோவில் ஒரு வதந்தி பரவி வருகிறது. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம் என்று கத்தினார் ரஸ்டோ. ஹோ, அந்த மாஸ்கோ வதந்திகள் என்று டோலோகாவ் சொல்லி புன்சிரிப்போடு தமது சீட்டுகளை மீண்டும் எடுத்துக்கொண்டார். ஹா என்று ஒரு பெரிய கூச்சலிட்டு ரஸ்டோ தமது 2 கைகளாலும் தலையை தாங்கிக் கொண்டார்.
அவருக்கு வேண்டிய அந்த 7 எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்தது. அந்த கட்டில் அதுதான் முதலாவதாக இருந்தது. ஆகவே அவரால் எவ்வளவு தூரம் பணம் கொடுக்க முடியுமோ அதற்கு மேலாக அவர் தோற்றுவிட்டார். இருந்தாலும் நீர் உம்மை நஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று கடைக்கண்ணால் ரஸ்டோவை பார்த்துவிட்டு மீண்டும் விளையாட ஆரம்பித்தார். அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அத்தியாயம் 14. சீட்டில் தோல்வி, காதலில் வெற்றி. சுமார் 1.5 மணி நேரமான பின்பு அங்கு விளையாடி கொண்டிருந்தவர்களில் பலர் அதிலிருந்து விலகி கொண்டார்கள். இப்போது ரஸ்டோ ஒருவர்தான் தீவிரமாக விளையாடி கொண்டு வந்தார். முதலில் 1600 ரூபிள்கள் தோற்றுப்போனதாக அவர் கணக்கு போட்டிருந்தார். பின்னால் அந்த தொகை 10,000 உயர்ந்திருக்கும் என்று அவர் நினைத்தார். ஆனால் இப்போது அந்த தொகை 15,000 உயர்ந்திருக்கும் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் உண்மையில் 20,000 ரூபிள்கள் மேலாக அது உயர்ந்துவிட்டது. கதைகள் சொல்வதிலோ அல்லது கதைகளை கேட்பதிலோ டோலகாவுக்கு இப்போது சிரத்தை எதுவும் இல்லை. ரஸ்டோவின் கைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை கவனிப்பதிலேயே அவர் கவனம் கொண்டிருந்தார். இடையிடையே ரஸ்டோவ் எவ்வளவு தோற்றார் என்று தாம் பக்கத்தில் குறித்து வைத்திருந்த கணக்கையும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த தொகை 43,000 ஆகிற வரையில் விளையாடி விடுவது என்று அவர் தீர்மானித்திருந்தார். 43 என்ற எண்ணிக்கை தம்முடைய வயதையும் சோனியாவின் வயதையும் சேர்த்து கூட்டினால் வருகிறது. அதனால்தான் 43,000 என்று அவர் முடிவு செய்தார். தமது 2 கைகளிலும் தலையை தாங்கிக் கொண்டு மேஜைக்கு முன்பாக ரஸ்டோ அமர்ந்து அங்கு குறித்து வைத்திருந்த தமது கணக்கை பார்த்து கொண்டிருந்தார். மேஜை மீது சீட்டுகள் சிதறி கிடந்தன. அங்கங்கே ஒயின் கொட்டி இருந்தது. அவருடைய மனதை வருத்தி கொண்டிருந்த தோற்றம் மட்டும் அவரை விட்டு விலகவே இல்லை. அதாவது டோலகோவின் சட்டைக்கு வெளியே தெரிந்து கொண்டிருந்த அந்த அகலமான ரோமம் நிறைந்த சிவந்த மணிக்கட்டுகள் தம்மை அவருடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கின்றன என்று அவர் நினைத்தார். 600 ரூபிள்கள், ஒரு ஆஸ், ஒரு மூளை, ஒரு 9. அதை திரும்பவும் வெற்றி கொள்வது முடியாத காரியம். ஓ, வீட்டில் இருப்பது எவ்வளவு இனிமையாயிருந்தது. ராஜா, இரட்டை, அது இருக்க முடியாது. அவர் ஏன் இதை எனக்கு செய்கிறார் என்று ரஸ்டோ சிந்தித்தார். ஒரு சமயத்தில் ஒரு பெரிய தொகையை பந்தயமாக வைத்து ரஸ்டோ சொன்னார். ஆனால் டோலகோவ் அதை மறுத்துவிட்டு தாம் ஒரு தொகையை சொன்னார். அவர் சொல்லியதையே நிக்கலஸ் ஒப்புக்கொண்டார். என்ஸ் நதியின் பாலத்தில் அந்த யுத்த முனையில் அவர் எப்படி கடவுளை பிரார்த்தனை செய்தாரோ அதே மாதிரி இப்போதும் ஒரு வினாடி கடவுளை பிரார்த்தித்தார். அந்த மேஜை மீது கிடந்த குவியலிலிருந்து எடுக்கும் ஒரு சீட்டு தம்மை காப்பாற்றி விடுமென நம்பினார். பின்னால் தமது கோட்டில் உள்ள பின்னல் வரிகளை எண்ணினார். எத்தனை வரிகள் இருந்தனவோ அந்த எண்ணிக்கையுள்ள சீட்டை எடுத்து தமது நஷ்டத்தை ஈடு செய்ய அதன் மீது பந்தயம் கட்ட முயற்சித்தார். பின்னால் அவர் சுற்றி பார்த்து மற்றவர்கள் தமக்கு உதவிக்கு வருகிறார்களா என்று எண்ணினார். அதன் பின்னால் கடுமையாக காணப்பட்ட டோலகாவின் முகத்தை நோக்கி அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை அறிய முயற்சித்தார். எனக்கு இந்த நஷ்டத்தால் எவ்வளவு கஷ்டம் ஏற்படும் என்பதை அவர் அறிவார். நான் அழிந்து போக வேண்டுமென்று அவர் விரும்ப மாட்டார். அவர் என்னுடைய நண்பர் அல்லவா? எனக்கு அவர் மீது மிகுந்த பிரியம் இருக்கிறதல்லவா? ஆனால் இது அவருடைய குற்றம் அல்ல. அவருக்கு அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இருக்குமானால் அவர் என்ன செய்வார்? ஆனால் இது என்னுடைய குற்றம் அல்ல. நான் தவறு எதையும் செய்ததில்லை. நான் யாரையாவது கொன்றிருக்கிறேனா? அல்லது யாருக்காவது கெடுதல் செய்ய வேண்டுமென்று நான் விரும்பி இருக்கிறேனா? அப்படியானால் இந்த பயங்கரமான துரதிர்ஷ்டம் எனக்கு ஏன் வந்து சேர வேண்டும்? இந்த துரதிர்ஷ்டம் எப்போது ஆரம்பமாயிற்று? அம்மாவின் பெயர் தினத்திற்கு ஒரு அழகான பெட்டி வாங்கி கொடுப்பதற்கு 100 ரூபிள்கள் சம்பாதித்து வீடு திரும்பலாம் என்ற நினைப்போடு சிறிது நேரத்திற்கு முன்னால் இந்த மேஜைக்கு நான் வந்தேன். அப்பொழுதெல்லாம் நான் மிகுந்த சந்தோஷமாயிருந்தேன், மிகுந்த உல்லாசமாயிருந்தேன், சுதந்திரமாயிருந்தேன். எவ்வளவு சந்தோஷமாய் அப்போது நான் இருந்தேன் என்பதை இப்போது அறியக்கூட என்னால் முடியவில்லை. அந்த சந்தோஷம் எப்போது முடிந்தது? இந்த புதிய பயங்கரமான நிலைமை எப்போது ஆரம்பமாயிற்று? இந்த மாறுதலுக்கு என்ன காரணம்? இதுவரை மேஜையில் இதே இடத்தில் நாள் பூராவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதே இடத்திலிருந்து நான் சீட்டுகளை போட்டு விளையாடி கொண்டிருக்கிறேன்.
அந்த அகலமான சுறுசுறுப்பான கைகளை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். எப்போது அது நடந்தது? என்ன நடந்தது? நான் நன்றாகவும் பலமாகவும் இன்னும் அதே இடத்தில் அதே மாதிரி தான் இருக்கிறேன். இல்லை, அப்படி இருக்க முடியாது. நிச்சயமாக இவையெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவர் நினைத்தார். அவர் முகம் சிவந்து உடம்பெல்லாம் வியர்வை கொட்டி காணப்பட்டார். இவ்வளவிற்கும் அந்த அறை உஷ்ணமாயில்லை. அவருடைய முகம் பார்ப்பதற்கு பயங்கரமாயும் பரிதாபகரமாயும் தோன்றியது. அமைதியாய் இருப்பதற்கு அவர் செய்த பயனற்ற முயற்சியும் காணப்பட்டது. அந்த 43,000 என்ற தொகை வந்து சேர்ந்தது. ரஸ்டோ ஒரு சீட்டை எடுத்து அதன் ஒரு மூலையை மடித்து 2 மடங்கு பந்தயம் கட்டுவதற்கு தயாரானார். அச்சமயம் டோலகாவ் தமது கையில் இருந்த சீட்டுகளை கீழே வைத்து பக்கத்தில் குறித்து வைத்திருந்த கணக்குகளை கூட்டினார். அவர் கூட்டிய போது கையில் வைத்திருந்த சாக்கு துண்டு கூட முறிந்தது. இரா சாப்பாட்டிற்கு நேரமாகிவிட்டது. இதோ ஜிப்சிகள் வந்து விட்டார்கள். சில ஆண்களும் பெண்களும் ஜிப்சி மொழியில் பேசிக்கொண்டு அறைக்குள்ளே வந்தார்கள். விளையாட்டெல்லாம் முடிந்து விட்டதென்பதை நிக்கலஸ் அறிந்து கொண்டார். ஆனால் ஓர் அலட்சியமான குரலில் அவர் பேசினார். நல்லது, நீர் இன்னும் விளையாட மாட்டீரா? நான் ஒரு சிறந்த வீட்டை வைத்திருக்கிறேன் என்று அவருக்கு மிகுந்த பிரியமான ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கப் போவது போல பேசினார். எல்லாம் முடிந்துவிட்டது, நான் ஒளிந்து போனேன் என்று அவர் நினைத்தார். இப்போது என் மூளையில் ஒரு தோட்டாவை சுட வேண்டியதுதான். அது ஒன்றுதான் தற்சமயம் மீதமாயிருக்கிறது. அதே சமயத்தில் மிகுந்த மகிழ்ச்சியான குரலில் அவர் பேசினார். இங்கே வாரும், இந்த ஒரே ஒரு விளையாட்டு மட்டும். ரொம்ப சரி என்று தாம் கணக்கு போட்டதை முடித்துவிட்டு டோலகாவ் சொன்னார். ரொம்ப சரி, 21 ரூபில்கள் என்று அவர் சொல்லி தமது கணக்கை காட்டினார். அந்த கணக்கில் ஏற்கனவே 43,000 போடப்பட்டிருந்தது. கையில் ஒரு சீட்டு எடுத்துக்கொண்டு விளையாடுவதற்கு தயாரானார். ரஸ்டோ தமது கையில் இருந்த சீட்டின் மூலையில் போட்டிருந்த மடிப்பை எடுத்து விட்டார். 6,000 என்று அவர் நினைத்ததற்கு மாறாக 21 என்று எழுதினார். எனக்கு எல்லாம் ஒன்றுதான். இந்த தடவை இந்த 10ல் நான் ஜெயிக்கப் போகிறேனா அல்லது தோற்கப் போகிறேனா என்பதை பார்த்துவிட விரும்புகிறேன். விளையாட்டில் தீவிரமாக டோலகோவ் இறங்கினார். அச்சமயத்தில் டோலகோவின் சிவந்த கைகளை அவர் எவ்வளவு நேரம் வெறுத்தார் தெரியுமா? குட்டையான சிவந்த விரல்களும் ரோமம் நிறைந்த மணிக்கட்டுகளும் உள்ள அந்த கைகள் தம்மை அவருடைய ஆதிக்கத்தில் வைத்திருப்பதாக அவர் நினைத்தார். அவர் பந்தயம் வைத்த 10 விழுந்தது. கோமகனே, நீர் எனக்கு 43,000 கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடம்பை முறித்து கொண்டு எழுந்து நின்றார். வெகு நேரம் உட்கார்ந்திருந்தால் யாருக்கும் களைப்பு ஏற்படும் என்றார். ஆமாம், எனக்கு கூட அதிக களைப்பாய் இருக்கிறது என்றார் ரஸ்டோ. இச்சமயத்தில் தமாஷ் பேசுவதற்கு இடமில்லை என்று சொல்வதைப் போல டோலகோவ் அவரை இடைமறித்து பேசினார். கோமகனே, எப்போது எனக்கு பணம் கொடுக்கப் போகிறீர்? ரஸ்டோ முகம் சிவந்து பக்கத்து அறைக்கு டோலகோவை அழைத்து கொண்டு போனார். உடனே என்னால் பணத்தை கொடுக்க முடியாது. நான் ஒரு பிராமிசரி நோட்டு எழுதி கொடுக்கிறேன். நீர் ஒப்புக்கொள்கிறீரா? டோலகோவ் புன்சிரிப்பு சிரித்து கொண்டு நிக்கலஸின் கண்களை நேராக பார்த்து தெளிவாக பேசினார். நான் சொல்லுகிறேன் ரஸ்டோ, சீட்டில் தோல்வி, ஆனால் காதலில் வெற்றி என்ற பழமொழி இருப்பது உமக்கு தெரியும். உம்முடைய மைத்துனி உம்மிடம் காதல் கொண்டிருக்கிறாள் என்பதும் எனக்கு தெரியும். இந்த மனிதரின் ஆதிக்கத்தில் இருப்பதாக ஒருவர் நினைக்கும் போது அது எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது என்று ரஸ்டோ நினைத்தார். தமக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை தமது தந்தையாரும் தாயாரும் அறியும்போது அவர்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியாயிருக்கும் என்பதை அவர் அறிவார். இந்த கஷ்டத்திலிருந்து தப்பிவிட்டால் எவ்வளவு நிம்மதியாயிருக்கும் என்று அவர் நினைத்தார். இந்த துக்கத்திலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் டோலகோவ் தம்மை காப்பாற்ற முடியும் என்பதை டோலகோவ் அறிவார் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் அவர் இப்போது ஒரு எலியிடம் பூனை விளையாடும் விளையாட்டை விளையாட நம்புகிறார் என்று அவர் நினைத்தார். உமது மைத்துனி என்று டோலகோவ் பேச ஆரம்பித்ததும் நிக்கலஸ் அவரை இடைமறித்தார். இந்த விவகாரத்திற்கும் என் மைத்துனிக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. ஆகவே அவளை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று கோபத்தோடு அவர் கூறினார். அப்படியானால் எனக்கு எப்போது பணம் கொடுக்கப் போகிறீர்? நாளை என்று ரஸ்டோ சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனார். அத்தியாயம் 14 நிறைவடைந்தது. அத்தியாயம் 15 நட்டாஷாவின் கானம்.
நாளையென்று சொல்வதோ அல்லது ஒரு கௌரவமான தோற்றத்தை மேற்கொள்வதோ கஷ்டமான காரியமல்ல. ஆனால் தனிமையில் வீட்டிற்கு திரும்பி சகோதரிகளிடமோ சகோதரர்களிடமோ தாயாரிடமோ தந்தையாரிடமோ இந்த விஷயத்தை சொல்லி பணம் கேட்பதென்பது ஒரு பயங்கரமான காரியம். அதுவும் இனிமேல் பணம் கேட்பதில்லை என்று வாக்குறுதி கொடுத்த பின்பு அதை கேட்க அவருக்கு உரிமையே கிடையாது. அவருடைய வீட்டில் இன்னும் ஒருவரும் படுக்கைக்கு போகவில்லை. வீட்டிலுள்ள வாலிப வயதினர் நாடகத்திலிருந்து திரும்பிய பின்பு இரா சாப்பாட்டை முடித்து கொண்டு கிளாவிகார்டு என்ற வாத்திய பெட்டியை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். நிக்கலஸ் அச்சமயம் உள்ளே நுழைந்தார். அந்த குளிர்காலத்தில் ரஸ்டோவின் வீட்டில் நிறைந்து நின்ற காதலின் கவிதைமயமான சுற்றுணர்ச்சி அவரை சூழ்ந்து கொண்டது. இப்போது டோலகாவ் சோனியாவை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்பதற்கு பின்னால், அயாக்கெல் நடனத்திற்கு பின்னால் சோனியாவையும் நட்டாஷாவையும் சுற்றி நின்ற அந்த காதல் சுற்றுணர்ச்சி இன்னும் அடர்த்தியாக வளர்ந்து நின்றது போல தோன்றியது. ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் காற்று எப்படி இருக்குமோ அம்மாதிரி இருந்தது. நடன மண்டபத்தில் நட்டாஷாவும் சோனியாவும் இள நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு இருந்தார்கள். அவற்றில் அவர்கள் அழகாய் காணப்பட்டார்கள். அதை அவர்கள் உணர்ந்ததாகவும் தோன்றியது. அந்த கிளாவிகார்ட் பெட்டிக்கு பக்கத்தில் சந்தோஷமாகவும் புன்சிரிப்போடும் நின்று கொண்டிருந்தார்கள். வரவேற்பறையில் ஷின்ஷைன் என்பவரோடு வெரா சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தாள். தனது கணவன் வருவதை வயோதிக இளவரசி எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன் வீட்டிலேயே வசித்து வந்த ஒரு வயோதிக ஸ்திரீயுடன் சீட்டு விளையாடி கொண்டிருந்தாள். மின்னும் கண்களுடனும் குலைந்த தலைமுடிகளுடனும் தமது குட்டை விரல்களால் கிளாவிகார்ட் வாத்தியத்தின் கட்டைகளை டெனிசோவ் அழுத்தி வாசித்து கொண்டிருந்தார். அவர் தாமே இயற்றிய ஒரு பாட்டை தமது கால்களை பின்னால் தள்ளிக்கொண்டு கண்களை உருட்டி விழித்து கொண்டு கம்மலான ஆனால் நுண்மையான அவருடைய குரலில் மோகினி என்ற அந்த பாட்டை சங்கீதத்திற்கு பொருத்தமாக வாசிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அந்த பாட்டாவது: ஏ மோகினியே, என்னால் கைவிடப்பட்ட இந்த வாத்தியம் என் உள்ளத்தை உலுக்குவதற்கு இதில் என்ன மந்திர வித்தை இருக்கிறது? என் உள்ளம் பொங்கும்படி செய்ய எந்த உணர்ச்சி தூண்டியது? என் விரல்கள் நடுங்கும்படி செய்யும் இந்த ஆனந்தம் எப்பேற்பட்டது? பயத்தோடும் சந்தோஷத்தோடும் அங்கு நின்று கொண்டிருந்த நட்டாஷாவை மின்னிக் கொண்டிருந்த தமது கண்களால் நோக்கி கொண்டு உணர்ச்சி வேகத்தில் டெனிசோவ் பாடிக்கொண்டிருந்தார். ரொம்ப அபாரம், பிரமாதமாயிருக்கிறது என்று நட்டாஷா கூவிவிட்டு, இன்னொரு பாட்டு பாட வேண்டும் என்று நிக்கலஸ் வருவதை கவனிக்காமல் பேசிக்கொண்டிருந்தாள். இவர்களை பொறுத்தவரையில் எல்லாம் பழைய மாதிரியே இருக்கின்றன என்று நிக்கலஸ் நினைத்து வரவேற்பு அறைக்குள் நோட்டமிட்டார். அங்கே வெராவும் தமது தாயாரும் அந்த வயதான ஸ்திரீயும் இருக்க கண்டார். ஹா, இதோ நிக்கலஸ் வந்து விட்டார் என்று நட்டாஷா கூச்சலிட்டு அவரிடம் ஓடினாள். அப்பா வீட்டில் இருக்கிறாரா என்று அவர் கேட்டார். நீ வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று நட்டாஷா அவர் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் பேசிக்கொண்டிருந்தாள். நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். வசேலி டிமிட்ரிச் எனக்காக இன்னும் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறார். உனக்கு அது தெரியுமா? இல்லை, அப்பா இன்னும் திரும்பி வரவில்லை என்று சோனியா சொன்னாள். நிக்கலஸ், வந்து விட்டாயா? இங்கே வா என் கண்ணே என்று வரவேற்பு அறையில் இருந்தவாறு வயோதிக கோமகள் அழைத்தும் நிக்கலஸ் அவளிடம் சென்று அவள் கையை முத்தமிட்டு அங்கிருந்த மேஜைக்கு முன்பாக மௌனமாக அமர்ந்து அவள் சீட்டுகளை அடுக்கி கொண்டிருப்பதை கவனிக்க ஆரம்பித்தார். நடன மண்டபத்திலிருந்து இன்னமும் சிரிப்புகளும் நட்டாஷாவை பாடும்படி தூண்டிக் கொண்டிருந்த மகிழ்ச்சியான குரல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. ரொம்ப சரி, ரொம்ப சரி, இனிமேல் தட்டி கழிக்க முடியாது. இப்போது நீதான் பாட வேண்டும். நாங்கள் உன்னை கெஞ்சுகிறோம் என்றார் டெனிசோ. மௌனமாக இருந்த தனது குமாரரை கோமகள் நோக்கினாள். என்ன விஷயம் என்று அவள் கேட்டாள். ஓ, ஒன்றுமில்லை. அப்பா சீக்கிரம் வந்து விடுவாரா என்று அம்மாதிரி கேள்விகளை கேட்டு கேட்டு சலித்தவர் போல பதில் சொன்னார். அப்படித்தான் இருக்க வேண்டுமென்று நான் நினைக்கிறேன். இவர்களை பொறுத்தவரையில் எல்லாம் பழைய மாதிரியே இருக்கின்றன. இவர்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் எங்கே போவேன் என்று நிக்கலஸ் நினைத்தார். அவர் கிளாவிகார்ட் வாத்திய பெட்டியில் இருந்த அந்த நடன மண்டபத்துக்கு மீண்டும் போனார். டெனிசோவின் பிரியமான பாட்டிற்கான ஆரம்பத்தை சோனியா கிளாவிகார்டில் வாசிக்க முற்பட்டாள். பாடுவதற்கு நட்டாஷா தயாராகி கொண்டிருந்தாள்.
பரவசம் கொண்ட கண்களோடு டெனிசோவ் அவளை நோக்கி கொண்டிருந்தார். அந்த இடத்தில் மேலும் கீழுமாக நிக்கலஸ் நடக்க ஆரம்பித்தார். அவளை பாட வைக்க வேண்டுமென்று அவர்கள் ஏன் விரும்புகிறார்கள்? அவளால் எப்படி பாட முடியும்? அதில் சந்தோஷப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று அவர் நினைத்தார். சோனியா சங்கீத பெட்டியின் கட்டையை திடீரென்று அழுத்தி சங்கீதத்தை ஆரம்பித்தாள். அடக்கடவுளே, நான் அழிந்து போனேன். என்னுடைய கௌரவம் போய்விட்டது. என்னுடைய மூளையில் ஒரு தோட்டாவை சுடுவது ஒன்றுதான் இப்போது மிஞ்சி இருக்கிறது, பாட்டுகள் அல்ல என்று அவருடைய நினைப்புகள் ஓடிக்கொண்டிருந்தன. போய்விடுவதா? எங்கே போவது? எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கட்டும். சோர்ந்த முகத்தோடு டெனிசோவையும் அந்த பெண்களையும் பார்த்து கொண்டு, ஆனால் அவர்கள் பார்வையில் அகப்படாமல் அவர் அந்த அறையில் மேலும் கீழுமாக உலாவிக் கொண்டிருந்தார். நிக்கோலென்கா, என்ன விஷயம் என்று அவர் மீது தனது பார்வையை செலுத்தி சோனியா கேட்டாள். ஏதோ அவருக்கு ஒன்று நடந்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது. அவளிடமிருந்து நிக்கலஸ் திரும்பிவிட்டார். நட்டாஷா கூட தன்னுடைய நுணுக்கமான புத்திசாலித்தனத்தால் தமது சகோதரரின் நிலைமையை உடனே அறிந்து கொண்டாள். ஆனால் அவள் அறிந்திருந்தாலும் அவள் மிகுந்த உற்சாகத்தோடு அச்சமயம் இருந்தபடியால் துக்கத்திற்கோ துன்பத்திற்கோ தன்னையே கடிந்து கொள்வதற்கோ அவள் தயாராயில்லை. அதனால் வாலிப வயதினர் செய்வதைப் போல அவள் வேண்டுமென்றே தன்னை ஏமாற்றிக் கொண்டாள். இல்லை இல்லை இல்லை, பிறருடைய துக்கத்துக்காக நான் அனுதாபம் காட்டி என்னுடைய மகிழ்ச்சியை கெடுத்து கொள்ள மாட்டேன். நான் அவரை பற்றி நினைப்பது ஒருவேளை தவறாயிருக்கலாம். நான் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறேனோ அதே மாதிரி அவரும் சந்தோஷமாயிருக்கலாம் என்று அவள் தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டாள். இங்கே பார் சோனியா என்று அவள் சொல்லி அந்த மண்டபத்தின் மத்திய இடத்திற்கு சென்றாள். அங்கிருந்து பாடினால் குரல் நன்றாக கேட்கும் என்பது அவளுடைய எண்ணம். தனது தலையை நிமிர்த்தி நடனக்காரர்கள் செய்வதைப் போல தனது கைகளை உயிரில்லாமல் கீழே தொங்கவிட்டு தனது முன்பாதத்தின் முனையில் உயர்ந்து நின்று அந்த அறையின் மத்திய இடத்தில் அசையாமல் நின்றாள். டெனிசோவ் அவளை பரவசத்தோடு பார்ப்பதற்கு பதில் சொல்வதைப் போல, ஆம், இங்கே நிற்பது நான்தான் என்று தோன்றினாள். அவள் எதற்காக இவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறாள் என நிக்கலஸ் நினைத்தார். ஏன் அவள் மந்தமாகவும் வெட்கப்படவும் இல்லை? நட்டாஷா முதலடியை பாட ஆரம்பித்தாள். அவளுடைய தொண்டை விம்மியது. அவளுடைய மார்பு மேலே எழும்பியது. அவளுடைய கண்கள் கடுமையாயின. அந்த வினாடியில் தன்னை சுற்றி இருப்பவைகளை அவள் உணர்ந்ததாய் தெரியவில்லை. அவளுடைய புன்சிரிப்பு கொண்ட இதழ்களிலிருந்து சங்கீதம் வெளியே கொட்டி கொண்டிருந்தது. அதே மாதிரி யார் வேண்டுமானாலும் பாடலாம், யார் வேண்டுமானாலும் மனதை கவரும்படி வைக்கலாம். ஆனால் அவள் பாடிய பாட்டு 1000 தடவை கேட்டு கேட்டு அசையாமல் இருந்த ஒருவரை 1001ஆம் தடவை கேட்கும்போது புலகாங்கிதம் செய்து அழும்படி செய்துவிடும். டெனிசோவ் அவளுடைய பாட்டில் மிகவும் மகிழ்ந்து போயிருந்ததால் அந்த குளிர்காலத்தின் முதலாக சிரத்தையோடு நட்டாஷா சாதகம் செய்ய ஆரம்பித்தாள். அவள் இப்போது குழந்தை மாதிரி பாடுவது இல்லை. அவளுடைய பாட்டில் அந்த கோமாளித்தனமான குழந்தைத்தனமான மிகுந்த சிரமப்படும்படியான அடையாளங்களே இல்லை. என்றாலும் அவளால் இன்னும் சரியாக பாட முடியவில்லை என்று அவளுடைய பாட்டை கேட்ட சங்கீத ரசிகர்கள் சொன்னார்கள். அவளுக்கு இன்னும் சாதகம் காணாது. ஆனால் அவளுடைய குரல் மிகவும் அற்புதமானது. அதை பழக்கி வைக்க வேண்டும் என்றார்கள். அவள் பாடி முடித்த பின்புதான் பொதுவாக இம்மாதிரி அவர்கள் சொன்னார்கள். அவளுடைய சாதகமில்லாத குரலையும் ஒழுங்கில்லாத மூச்சு வாங்குதலையும் மிகுந்த சிரமப்பட்டு பாடுவதையும் சங்கீத ரசிகர்கள் அறிந்து கொண்ட போதிலும் அவற்றை பற்றி அவர்கள் ஒன்றும் சொல்லுவதில்லை. ஆனால் அவள் பாடுவதை கேட்டு மகிழ்ந்து மீண்டும் கேட்பதற்கு விரும்பினார்கள். அவளுடைய குரலில் ஒரு கன்னியின் இனிமையும் தன்னுடைய சக்திகளை அறியாத தன்னை மறந்த நிலையும் இருந்தன. சாதகமில்லாத போதிலும் வெல்வெட் போன்ற அந்த மிருதுத்தன்மை சங்கீத கலையில் அவளுக்குள்ள திறமை குறைவோடு கலந்து நின்றபடியால் அந்த குரலில் எதையும் மாற்றுவது என்பது சாத்தியமில்லாமல் தோன்றியது. அப்படி மாற்றினால் அந்த குரலை கெடுப்பது போலவே இருக்கும். இது என்ன என்று அவளை விரிந்த கண்களுடன் நோக்கி கொண்டிருந்த நிக்கலஸ் நினைத்தார். அவளுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அவள் இன்று எம்மாதிரிதான் பாடுகிறாள் என்று அவர் மேலும் நினைத்தார். அவருடைய முழு கவனமும் அடுத்த அடியை, அடுத்த வாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே 1, 2, 3 என்ற தாளத்திற்குள் அடங்கி நிற்பதாக தோன்றியது. 1, 2, 3. ஓ,
நம்முடைய இந்த வாழ்க்கை எவ்வளவு அசட்டுத்தனமானது என்று நிக்கலஸ் நினைத்தார். இந்த கஷ்டங்கள், இந்த பணம், இந்த டோலகாவ், இந்த கோபம், இந்த கௌரவம், இவையெல்லாம் பெரும் அசட்டுத்தனங்கள். ஆனால் இந்த சங்கீதம் ஒன்றுதான் உண்மையானது. மேலும் பாடு நட்டாஷா, மேலும் பாடு என் அன்பே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நிக்கலஸ் தாமும் தம்மை அறியாமலேயே பாட ஆரம்பித்தார். தாம் பாடுவதை அவர் அறிந்து கொண்டதும், ஹா கடவுளே, எவ்வளவு இனிமையாயிருக்கிறது! உண்மையாகவே நான் தாளத்தோடு சேர்ந்து பாடினேனா? ஆஹா, எவ்வளவு அதிர்ஷ்டகரமானது என்று நினைத்தார். அந்த சங்கீத ஒளி அலைகளை கிளப்பிய போது அவை ரஸ்டோவின் உள்ளத்தில் இருந்த உயர்ந்த உணர்ச்சிகளையும் உயிர் பெறும்படி செய்தன. உலகத்தில் உள்ள வேறு எந்த விஷயத்திற்கும் புறம்பாகவும் உயர்வாகவும் இது தோன்றியது. நஷ்டங்கள் என்ன பிரமாதம்! டோலகாவோ அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளோ என்ன பிரமாதம்! எல்லாம் அசட்டுத்தனங்கள். ஒருவன் கொலை செய்யலாம் அல்லது திருடலாம், என்றாலும் அவன் சந்தோஷமாய் இருக்க முடியும். அத்தியாயம் 15 நிறைவுற்றது. அத்தியாயம் 16. டெனிசோவ் கோரிக்கைக்கு நட்டாஷா பதில். அன்று அவர் சங்கீதத்தில் அடைந்த ஆனந்தத்தைப் போல அவர் அடைந்து வெகுகாலம் ஆயிற்று. நட்டாஷா தன்னுடைய ஓடப்பாடலை பாடி முடித்தாள். உடனே காரியார்த்தமான இந்த உலகத்து விவகாரங்கள் அவருக்கு முன் வந்து நின்றன. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எழுந்து கீழ்த்தளத்தில் உள்ள தமது அறைக்கு போனார். அரை மணி நேரத்திற்கு பின்னால் வயோதிக கோமகன் மகிழ்ச்சியோடும் திருப்தியோடும் தமது கிளப்பிலிருந்து கிளம்பினார். அவருடைய வண்டி வருவதை கேட்டு அவரை சந்திப்பதற்கு நிக்கலஸ் போனார். நல்லது, சந்தோஷமாய் நேரம் கழிந்ததா என்று மகிழ்ச்சியோடு புன்னகை காட்டி பெருமையோடு வயோதிக கோமகன் தமது குமாரரை கேட்டார். ஆமாம் என்று சொல்ல நிக்கலஸ் முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. அவர் விம்மி விம்மி அழுவதற்கு தயாரானார். கோமகன் தன்னுடைய சுங்கானை பற்ற வைத்து கொண்டிருந்ததால் குமாரரின் நிலைமையை கவனிக்கவில்லை. ஹா, இனி அதை தவிர்க்க முடியாது என்று நிக்கலஸ் முதல் தடவையாகவும் கடைசி தடவையாகவும் நினைத்தார். திடீரென்று ரொம்ப சாவதானமான குரலில், அந்த குரல் தம்மை வெட்கத்திற்கு உள்ளாக்கிய போதிலும் அவர் துணிந்து பேச ஆரம்பித்தார். ஏதோ நகரத்திற்கு போய் வருவதற்கு வண்டி வேண்டும் என்று கேட்பதைப் போல அவ்வளவு சர்வசாதாரணமாக பேசினார். அப்பா, நான் ஒரு வேலையாக வந்திருக்கிறேன். அநேகமாக மறந்துவிட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும். அடக்கடவுளே, நான் அப்பொழுதே சொன்னேனே உனக்கு நான் கொடுத்த பணம் போதாதென்று. இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று அவரது தந்தை பேசினார். அவர் அச்சமயம் மிகுந்த குஷியாயிருந்தார். ரொம்ப வேண்டும் என்று நிக்கலஸ் முகம் சிவக்க ஒரு அசட்டுத்தனமான சிரிப்போடு சொன்னார். அதை அவர் வெகுகாலம் வரை மறக்கவில்லை. நான் கொஞ்சம் இழந்து விட்டேன். அதாவது ரொம்ப அதிகமாக இழந்து விட்டேன். ரொம்ப 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 அதிகம். 43,000. என்ன? யாருக்கு? வெறும் அசட்டுத்தனம் என்று கோமகன் கத்தினார். வயதானவர்களுக்கு ஏற்படுகிற மாதிரி அவருடைய முகத்திலும் கழுத்திலும் திடீரென்று சிகப்பு நிறம் தோன்றியது. நாளைக்கு அந்த பணத்தை கொடுத்து விடுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார் நிக்கலஸ். நல்லது என்று வயோதிக கோமகன் சொல்லிவிட்டு தமது கைகளை விரித்து காட்டி என்ன செய்வது என்று தெரியாமல் சோஃபாவில் அமர்ந்தார். அதை தவிர்க்க முடியவில்லை. அம்மாதிரி எல்லோருக்கும் ஏற்படுகிறது தான் என்று தைரியமாகவும் அலட்சியமாகவும் கவலை இல்லாமலும் அவருடைய குமாரர் பேசினார். ஆனால் அவருடைய மனதில் மட்டும் தம்மை போல ஒரு உபயோகமற்ற அயோக்கியன் கிடையாதென்றும் தாம் செய்த தவறுக்கு தமது ஆயுள் பூராவாக பிராயச்சித்தம் பெற முடியாதென்றும் தோன்றியது. தமது தந்தையின் கைகளை முத்தமிட்டு அவர் முன்பு முழங்கால் மண்டியிட்டு மன்னிக்கும்படி பிரார்த்தித்து கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்பினார். ஆனால் அவர் பேசியதோ கவலையில்லாத ஒரு முரட்டு குரலாயிருந்தது. தமது குமாரரின் வார்த்தைகளை கேட்டதும் வயோதிக கோமகன் தமது பார்வையை கீழே நோக்கினார். ஏதோ அவசரமாக பரபரப்புடன் தேட ஆரம்பித்தார். ஆமாம், அது கஷ்டம்தான். அந்த பணத்தை சேகரிப்பது கஷ்டமென்று தான் தோன்றுகிறது. எல்லோருக்கும் ஏற்படுகிறது தான். ஆம், அதை யார்தான் செய்யவில்லை? ஒரு கோபமான நோக்கோடு தமது குமாரரின் முகத்தை பார்த்துவிட்டு அந்த கோமகன் அறையிலிருந்து வெளியே போனார். தந்தையிடம் எதிர்த்து பேச வேண்டி இருக்குமென்று நிக்கலஸ் தயாராக இருந்தார். ஆனால் இம்மாதிரி நடப்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை.
அப்பா, அப் அ- அப்- அப்பா, என்னை மன்னியுங்கள் என்று அவர் விம்மிக் கொண்டு அவர் பின்னாலேயே போனார். தந்தையின் கையை பற்றி தம்முடைய இதழ்களில் அழுத்தி கண்ணீர் வடித்தார். தந்தையும் மகனும் அம்மாதிரி பேசிக்கொண்டிருக்கும்போது இதைவிட எவ்விதத்திலும் முக்கியத்துவத்தில் குறையாத மற்றொரு விஷயத்தை பற்றி தாயாரும் மகளும் பேசிக்கொண்டிருந்தார்கள். மிகுந்த பரபரப்போடு நட்டாஷா தாயாரிடம் ஓடி வந்தாள். அம்மா, 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 என்னிடம் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? என்னிடம் அவர் ஒன்று சொன்னார் அம்மா என்று அவள் கூறினாள். தனது காதுகளை கோமகளால் நம்ப முடியவில்லை. திருமணம் செய்து கொள்வதற்காக டெனிசோவ் கேட்டார். யாரை? இந்த சிறிய குழந்தை, இந்த நட்டாஷாவை, வெகு சமீப காலம் வரையில் பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த, இன்னமும் பள்ளிக்கூட பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிற இந்த நட்டாஷாவிடம் கேட்டார். வேண்டாம் நட்டாஷா, இது என்ன அசட்டுத்தனம் என்று இதை ஒரு தமாஷ் என்று தாயார் நினைத்து பேசினாள். அசட்டுத்தனமா? நான் உன்னிடம் உண்மையை சொல்கிறேன் என்று கோபமாக நட்டாஷா கூறினாள். என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்பதற்காக நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். ஆனால் நீ அசட்டுத்தனம் என்று சொல்கிறாய். கோமகள் தனது தோள்களை குலுக்கினாள். திருவாளர் டெனிசோ உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அவர் ஒரு முட்டாள் என்று நீ அவரிடம் சொல். அவ்வளவுதான். இல்லை இல்லை, அவர் முட்டாள் அல்ல என்று கோபத்தோடு வேகமாய் நட்டாஷா பதிலளித்தாள். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? நீ இப்போதெல்லாம் எப்பொழுதும் காதலாகவே இருக்கிறாய். நீ அவரிடம் காதல் கொண்டிருந்தால் அவரை திருமணம் செய்து கொள் என்று எரிச்சலான சிரிப்போடு கோமகள் சொன்னாள். உனக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுவதாக. இல்லை அம்மா, நான் அவர் மீது காதல் கொண்டிருக்கவில்லை. நான் அவரிடம் காதல் கொண்டிருக்கவில்லை என்றே நினைக்கிறேன். அப்படியானால் அவரிடம் அம்மாதிரி சொல்லு. அம்மா, நீ கோபமாயிருக்கிறாயா? என்னிடம் கோபம் கொள்ளாதே என் அன்பே. இது என்னுடைய குற்றமா? இல்லை. ஆனால் இது என்னது என் அன்பே? நான் போய் அவரிடம் சொல்ல வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா என்று கோமகள் புன்சிரிப்போடு கேட்டாள். இல்லை, நானே சொல்லிவிடுகிறேன். என்ன சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் நீ எனக்கு சொல்லு. எல்லாம் எனக்கு சரியாய்த்தான் இருக்கும். ஆனால் அவர் என்னிடம் பேசுவதை நீ பார்க்க வேண்டுமே. அவர் அம்மாதிரி உண்மையாக நினைத்து சொல்லவில்லை என்று எனக்கு தெரியும். ஏதோ தற்செயலாக அவர் கேட்டுவிட்டார். நல்லது, எல்லாம் ஒன்றுதான். நீ மறுத்துவிட வேண்டும். இல்லை, என்னால் முடியாது. அதற்காக நான் வருந்துகிறேன். அவர் மிகவும் இனிமையானவர். அப்படியானால் அவர் கேட்பதை ஒப்புக்கொள். உனக்கு திருமணமாவதற்கெல்லாம் வயது வந்துவிட்டது என்று கோமகள் கேலியாகச் சொன்னாள். இல்லை அம்மா, நான் அவருக்காக வருந்துகிறேன். அதை எப்படி சொல்வது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. நீ சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நானே அவரிடம் பேசிக்கொள்கிறேன் என்று கோமகள் சொல்லி, இந்த மாதிரி சிறிய குழந்தையான நட்டாஷாவை ஒரு வயது வந்த பெண் மாதிரி அவர்கள் நடத்த துணிந்ததைக் கண்டு சீறினாள். இல்லை, எனக்காக பேச வேண்டாம். நானே அவரிடம் சொல்லிவிடுகிறேன். இங்கே கதவு பக்கத்தில் இருந்து கேள் என்று நட்டாஷா சொல்லிவிட்டு வரவேற்பு அறையின் குறுக்காக நடன மண்டபத்திற்கு ஓடினாள். அங்கே டெனிசோ அந்த கிளாவிகார்ட் வாத்தியத்திற்கு பக்கத்தில் அதே நாற்காலியில் தமது கைகளில் முகத்தை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். இவளுடைய மெல்லிய காலடி ஓசையை கேட்டதும் அவர் குதித்தெழுந்தார். நட்டாஷா என்று அழைத்து கொண்டு வேகமாக அவளிடம் நடந்து வந்தார். என்னுடைய விதியை நீ முடிவு செய். அது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்றார். வசாயிலி டிமிட்ரிச், உமக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இல்லை, நீர் ரொம்ப இனிமையானவர். ஆனால் அது நடக்காது. அது முடியாது. ஆனால் ஒரு நண்பரைப் போல நான் எப்போதும் உம்மீது பிரியம் கொண்டிருப்பேன். அவளுடைய கையில் டெனிசோ குனிந்து அவள் புரிந்து கொள்ள முடியாதபடி ஏதோ அதிசயமான குரலில் முணங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சுருண்ட கருத்த தலைமுடியை அவள் முத்தினாள். இச்சமயத்தில் கோமகளின் ஆடைகளின் வேகமான சலசலப்பு சத்தங்கள் கேட்டன. அவள் இவர்களிடம் வந்தாள். வசைலி டிமிட்ரிச், நீர் காட்டிய மரியாதைக்காக உமக்கு வந்தனம் என்று ஒரு தர்மசங்கடமான தொனியில் கூறினாள். ஆனால் அது கடுமையாக இருந்ததாக டெனிசோவுக்கு தோன்றியது. என்னுடைய மகள் மிகவும் சிறியவள்.
என்னுடைய குமாரரின் நண்பர் என்ற முறையில் முதலில் நீர் என்னிடம் இதை பற்றி பேசியிருக்க வேண்டும். அம்மாதிரி நீ செய்திருந்தால் இம்மாதிரி நான் சொல்ல வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்காது. கோமகளே என்று டெனிசோ கூறிவிட்டு குற்றம் செய்த முகத்தோடு தமது பார்வையை கீழ் நோக்கினார். அவர் இன்னும் பேச விரும்பினார். ஆனால் அவரால் முடியவில்லை. அம்மாதிரி நிலைமையில் அவரை பார்த்ததும் நட்டாஷாவால் அமைதியாயிருக்க முடியவில்லை. அவள் உரக்க விம்மி அழ ஆரம்பித்தாள். கோமகளே, நான் தவறு செய்துவிட்டேன் என்று நடுங்கிய குரலில் பேசினார். ஆனால் உம்முடைய குமாரியை நான் மிகவும் போற்றுகிறேன். உம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரையும் போற்றுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் 2 தடவை வேண்டுமானாலும் உயிரை கொடுக்க தயாராயிருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு கோமகளை பார்த்தார். கோமகளின் முகம் மிகவும் கடுகடுப்பாக இருந்தது. நல்லது, போய் வருகிறேன் கோமகளே என்று சொல்லி அவள் கையை முத்தமிட்டு நட்டாஷாவை திரும்பி பார்க்காமல் உறுதியான வேகமான நடையில் அந்த அறையை விட்டு வெளியேறினார். மறுநாள் டெனிசோவுக்கு ரஸ்டோ வழி அனுப்பினார். மாஸ்கோவில் மேலும் இன்னும் 1 தினம் தங்குவதற்கு பிரியப்படவில்லை. ஜிப்சிகளின் முகாமில் அவருடைய மாஸ்கோ நண்பர்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு வழி அனுப்பு விருந்து நடத்தினார்கள். அதன் பின்பு அவர் அந்த உறைபனி வண்டியில் எப்போது ஏறினார் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. 3 இடங்களில் குதிரையை மாற்றிய பின்புதான் சுய உணர்வு வந்தது. டெனிசோவ் புறப்பட்டு போன பின்பு மேலும் 2 வாரங்கள் மாஸ்கோவில் ரஸ்டோ தங்கினார். அக்காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை. அவருடைய தகப்பனார் முயற்சித்து கொண்டிருந்த பணத்தை எதிர்நோக்கி இருந்தார். அவர் தந்தையால் அந்த பணத்துக்கு சுலபமாக ஏற்பாடு செய்ய முடியவில்லை. ஆகவே பெண்கள் இருக்கும் அறையிலேயே ரஸ்டோ பெரும்பாலும் இருந்து வந்தார். அவரிடம் சோனியா மிகுந்த கனிவோடும் பக்தியோடும் நடந்து கொண்டாள். அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தினால்தான் அவள் அவரை அதிகமாக காதலிக்க முடிகிறது என்பதை காட்ட விரும்புகிறவள் போல காணப்பட்டாள். ஆனால் அவளுக்கு தகுதியானவர் தாம் அல்ல என்று நிக்கலஸ் இப்போது நினைக்க ஆரம்பித்தார். அந்த பெண்களின் புத்தகங்களிலெல்லாம் பாட்டுகளையும் சங்கீதங்களையும் அவர் நிரப்பினார். டோலகாவுக்கு 43,000 ரூபிள்களை அனுப்பி அவரிடமிருந்து ரசீதும் பெற்ற பின்பு நவம்பர் மாத கடைசியில் அதை விட்டு புறப்பட்டார். தம் நண்பர்கள் யாரிடமும் அவர் வழி அனுப்பி கொள்ளவில்லை. போலந்திற்கு ஏற்கனவே போய் சேர்ந்துவிட்ட தமது பட்டாளத்திற்கு போய் சேர்வதற்காக அவர் புறப்பட்டு போனார். அத்தியாயம் 16 நிறைவுற்றது. இந்த 16 அத்தியாயங்களோடு லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் என்ற நாவலின் பகுதி 1 புத்தகம் 4 நிறைவடைகிறது. மொழிபெயர்த்தவர் TS சொக்கலிங்கம். உங்களுக்காக வாசித்தவர் ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.